ஒரே ஒரு மிஸ்டேக் நீங்க சர்வீஸ் சென்டர்ல பண்றதுனால கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் நமக்கு தேவையில்லாத செலவு. காரை நல்லா கேர் பண்றேன்னு கேஷை கேர் பண்ணாம விட்டுறாதீங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம சர்வீஸ் கொடுக்கும்போது சர்வீஸ் அட்வைசர் சொல்ற எல்லாமே கரெக்ட்னு நினைக்கிறது. ஆக்சுவலா இது நமக்கு நாலேஜ் இல்லாம இல்ல, சைக்காலஜிக்கலி அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்றதுல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. மெயினா இன்ஜினை ஃபிளஷ் பண்றது, ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஃபியூவல் அடிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் அண்டர் பாடி கோட்டிங், இது எல்லாமே கண்டிப்பா மேண்டேட்டரி. இது போட்டீங்கன்னா தான் உங்க கார் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. பட் ஆனா இது எல்லாமே மேண்டேட்டரியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுல சிலது ஆப்ஷனல் தான். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜினை வந்து ஃபிளஷ் பண்றது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஆயில் வந்து ரொம்ப ஜெல்லியாவோ ரொம்ப திக்காவோ மாறிச்சுன்னா தான் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம ரெகுலரா நீங்க இன்ஜின் ஆயில வந்து உங்களுடைய சர்வீஸோடைய ரிமைண்டர் பேஸ் பண்ணி கரெக்டா அந்த ஷெட்யூல் சர்வீசஸ் நீங்க பண்ணிட்டாலே இது தேவைப்படாது. ஸோ இது ஒரு மேண்டேட்டரியான விஷயமே கிடையாது. இது ஒரு ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா போடணும். அதுவும் நீங்க ஜென்ரலா நீங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் அடுத்தது ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ இந்த ஏசி டிஸ்இன்ஃபெக்டன்ட் பொறுத்த வரைக்கும் போது கிளீன் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா எல்லா சர்வீஸ்லயும் பண்ணுமான்னு கேட்டா தேவை கிடையாது. 1 year ஒன்ஸ் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஃபியூவல் அடிட்டிவ்ஸ். ஸோ நார்மலா நீங்க ஃபியூவலை வந்து ஒரே பம்ப்ல பிளஸ் அதாவது ஒரே பங்க்ல இதுலயே போட்டுட்டு ரெகுலரா நீங்க காரை எடுத்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இது தேவைப்படாது. ஸோ அது ஒரு ஆப்ஷனல் விஷயம் தான். அண்ட் ஃபைனலா அண்டர் பாடி கோட்டிங். ஸோ அண்டர் பாடி கோட்டிங் பொறுத்த வரைக்கும் போது காரை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பா கேட்பாங்க, அந்த டைம்ல போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. பிகாஸ் ஒரு 2000 இருந்து 3000 ஆகும். நீங்க அதை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழே ரஷ் பண்றது அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே வராது. பட் ஆனா இது ஒரு 2 இருந்து 3 வருஷத்துக்கு ஒருக்க போட்டா போதும், எல்லா சர்வீஸ்லும் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அது மட்டும் தான் விஷயம். ஸோ இதை மட்டும் பாத்துக்கிட்டாலே போதும். ஸோ இதெல்லாம் தான் தெரியாம நம்மள நிறைய பேர் தேவையில்லாம எக்ஸ்ட்ரா பே பண்ணுவாங்க. ஸோ எப்பவுமே இந்த ஒரு 3 விஷயத்த கேளுங்க. ஃபர்ஸ்ட், இது மேண்டேட்டரியா இல்ல ஆப்ஷனலா? செகண்ட், இது நீங்க போடலன்னா வாரண்டில ஏதாவது இஷ்யூ வருமான்னு கேளுங்க. அண்ட் தேர்ட் ஒன், இதை லாஸ்ட் சர்வீஸ்ல ஆல்ரெடி போட்டுட்டாங்கன்னு கேளுங்க. இந்த கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டாலே மேக்சிமம் அதுக்கான பதில் ஆப்ஷனலா தான் இருக்கும். ஸோ இதனாலேயே நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும்னா, சேம் கார் சேம் சர்வீஸ், ஆனா ரேட் மட்டும் 16,000 ரூபாய் 6,000 ரூபாய். இதுல டிஃபரன்ஸ், ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, இன்னொருத்தங்க கேட்கல, அவ்வளவுதான். சோ அதனால எங்க கேள்வி கேட்கணுமோ அங்க கேள்வி கேளுங்க. அப்பனாதான் நமக்கான தேவையில்லாத செலவுகளை குறைக்க முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. அடுத்த வீடியோல ஒரு சின்ன டிலே நீங்க உங்க இன்ஜினுக்கு இது பண்ணீங்கன்னா அதுவே ஒரு ஸ்லோ பாய்சனா இருக்கும். சோ அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம்.